முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லா சாமியும் கழுத்துல மாட்டிட்டு இருக்க. எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம். ஆபத்துனா ஏதாவது ஒன்று வந்து காப்பாற்றும்ல, மினிமம் கேரண்டியில். தத்துவம் 17 வயசுல என்ன உசுரோட விட்டுருங்கன்னு கெஞ்சின போய் பேசுற பேச்ச பாத்தியாடே. உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசணும். நாளா வாரம் கொடுத்துக்கிட்டு இருந்திய பணம் அது போதுண்டே. அதுக்கு பதிலா மொத்தமா எல்லாத்தையும் வித்துட்டு வேற எங்கேயாவது வெளியூர்ல போய் பொழைச்சிக்க. நானே இதை அடுத்த வாரம் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். நானும் எத்தனை வருஷம் தான் வாரம் நான் உயிர் வாழ்றத உங்ககிட்ட கப்பம் கட்டிட்டு இருக்க முடியும். அதான் இனிமேல் காசு கொடுக்குறதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். லேய், நீ என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு நீ முடிவெடுக்க முடியாதுல்ல மயிறு. நாங்க சொல்றத மூடிக்கிட்டு செய்யணும். எனக்கு எது சரின்னு படுதோ அதான் நான் செய்வேன். டே நீ என்னெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும்டே. நீ பண்ற தப்புக்கு அந்த பயலோல சரண்டராவை சொல்றது, அவனுல கொலை பண்ண வைக்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியும்ல. இந்த திமிரா பேசாம ஒழுங்கா ஓடிரு சொல்லிட்டேன். இல்லைன்னா எங்க கையால தான் உனக்கு சாக்காலம். சுத்தி பாருல, இது ஏன் இடம். நான் நினைச்சேன்னு வையே, ஓ லாரி மட்டும் தான் இங்க இருந்து போ, நீ போக மாட்டேன். உங்களுக்கு காசு கொடுத்து வேலை பார்க்கறதுக்கும் விசுவாசத்துக்கு வேலை பார்க்கறது வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓஹோ, நான் வேணா ஒரு சாம்பிள் காட்டுட்டுமா? எப்பா முக்கியமான வேலை இருக்கு, இங்க வாங்க. இவங்க 3 பேரையும் இங்கேயே அடிச்சு கொள்றவங்களுக்கு பரிசு பணம் 20 லட்சம் ரூபா. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? காசுக்காக அண்ணன் கூட இருக்க நினைச்ச எத்தனை வருஷம் பழக்க தெரியுமாடே? 30 லட்சம் ரூபா. 30 லட்சம் ரூபா தான் அவர் அண்ணவே. 40 லட்சம் ரூபா. என்ன அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு வார்த்தை சொல்லுனேன். அவனை 50 லட்சம் ரூபா. என்ன பேச போறேன்? 60 லட்சம் ரூபா. போடல அவனை. இருங்கண்ணே அண்ணன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காவ. 70 லட்சம் ரூபா. இருண்ணே அண்ணே, நான் வேணா கேட்டுக்கிட்டு போய் எந்த பையன் வர பாத்துக்கிறேன். 80 லட்சம் ரூபா. 80 லட்சம் ரூபாயா? நவுல. அப்போ 80 லட்சம் ரூபா லாக் பண்ணிக்கலாமா? ஓகேண்ணே. 80 லட்சத்தை சம்மா பிரிச்சுட்டு இந்த 3 பேரை நான் பாத்துக்கிறேன். இப்ப தெரியுதா உங்களுக்கு காசுக்கும் விசுவாசத்துக்குமான வித்தியாசம்? இதெல்லாம் வேணாம். உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். முடிஞ்சா என்னை கொன்னுட்டு உங்களை காப்பாத்திக்கங்க. நீ இன்ஃபர்மேஷன் கொடுக்கலையா? இல்லைண்ணே. அப்போ நானும் லாயர் சாரும் யூனியன் ஆஃபீஸில் பேசுறது எப்படி போலீஸ்க்கு அதுக்கு போச்சு? அதான் தெரிலண்ணே. இந்த சினிமாவில் பாட்டு போடுவோம் அப்படி அனிருத்து. அவன் புதுசாக ஒரு பாட்டு போட்டுக்கானா, கேட்போமா? அதை கேளு. அண்ணா பவானி நாள் குடிச்சிட்டானே, அடுத்த ஸ்கெட்ச் உனக்கு தான். சிறுசில் வச்சு உன்னையும் தூக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கான். என்னடா 2 பொண்டாட்டிக்காரா? ஏதாவது உன் குரலா இல்லை உனக்கு கூட அவனை மிமிக்ரி பண்ணிட்டானா? பசங்களுக்கு எல்லாம் கரெக்டாக போதில்லைன்னு பார்த்துக்கோ. 3 வேளையும் சாப்பாடு போதோ இல்லையோ, சரக்கு டோப்பு எல்லாம் நிற்காம போகணும். சரி பவனி, நான் பார்த்துக்கிறேன். நீ எடுத்து கொடுத்த தாலியை நீயே இருக்கலாமாண்ணே? இருப்பா, ரொம்ப எமோஷனலா பேசிட்டப்பா, நெஞ்சு அடைக்குதுப்பா எனக்கு. இரு. ஏன் ஜெர்க் அடிக்கிற? கத்தி இடுப்புல சொரிக்குதுண்ணா, அதோட உட்காரும்போது எச பசங்க குத்திருச்சுன்னா. இப்போ நம்ம எதிரி ஒருத்தன் போட்டான்,
அதனால் பவானி போய் சேர்ந்துட்டான்னு சொன்னாலும் பரவாயில்ல. இடுப்பில் கத்தி சுரி வச்சிருந்தாப்புல உட்காரும் போது எசம் குத்திட்டு செத்துறாப்புன்னு சொன்னால் கேட்குறது நல்லாவா இருக்கும் இல்லையா? சாஞ்சி உட்காரு. நான் மரியாதையா அதான் ஃபோனில் பேசும்போது அவன் பண்ணுறது நேரில் அண்ணன் ஒன்றுன்ட்டு என்னது இது? சாஞ்சி உட்கார். அண்ணனோட கடைசி ஆசை எனக்காக செய்ய மாட்டேன். டேய் கோபாலே, டேய் அண்ணா சொல்லுங்க. தாஸ்ட்டு சொல்லி 10-15 வயசுல 2 பேரும் சான்றா சொல்லு. சரிண்ணே. போ. அண்ணா, ஆ நம்ம சின்ன ஜெயிலுக்கு இது புதுசா பாடம் எடுக்க வாத்தியார் போகிறத பேசிக்கிறாங்கண்ணே. சரி. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அதான் சொல்லலாண்ணே. டேய், ஜெயிலுக்கு வாத்தி வர சகஜம் தானடா. அது என்னமோ ஆளாளுக்கு பேசி பெரிய பரவப்பு செய்து பில்டப் கொடுக்குறீங்க. இவனை தூக்கி போட்டு யாராவது வந்து வண்டி எடுக்க சொல்லு. போ சாப்பிடுங்க. ம் வேணாண்ணே, ஏன் பசிக்கல. பசிக்கலையா? அவன் சொல்றாருல. அற வைக்க இதே இடத்துல சொத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். முட்டா. ஏய் தண்ணிடுறா. அண்ணா பயமா பிரியாணியில் லெக் பீஸ் மாட்டுக்கலாம் லக்கு. ஒருத்தனை கொலை கூட பண்ணலாம், ஆனால் வயிற்றில் இருக்கக்கூடாது. சாப்பிடலாம். என் ஃபோன் தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க. யார் ஃபோன் பண்ணியா? யாருக்கு இல்லைண்ணா தெரில. சொல்லுங்க, யார் ஃபோன் பண்ணீங்க? தெரிலண்ணா. மாஸ்டருக்குண்ணா. இன்னைக்கு வந்தாரு மாஸ்டர் அவருக்குண்ணா. மாஸ்டரா? அவர் போதகையான அவரோட ஆள் இல்லைண்ணா. ஏன் மாஸ்டர்? எங்கள் அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாருண்ணா. பசி தாங்க முடியாம திருடி மாட்டிக்கணும்ண்ணா. இருக்கிற திட்டுக்கு சேவை மேலே போட்டு சின்ன சின்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கண்ணா. தண்டனை முடிஞ்சு அழுகிற ரிலீஸு. அதுக்குள்ள இவரு கொலை கேஸில் சரண்டர் ஆக சொல்கிறாருண்ணா. இது மட்டும் ஏமா தெரிஞ்சா சரியா விட்டுருண்ணா. நீ மாஸ்டர் கால் பண்ணுறப்பல எனக்கு கால் பண்ணுதுன்னு வச்சுக்கோயேன். எனக்கு கொஞ்சம் எமோஷன் வேறு இருக்கா, உனக்கு பதிலாக வேற யாராவது சரண்டர் பண்ண சொல்லியிருப்பேன். நீ சரண்டராக வேணாம் நினச்ச தப்பு இல்லை, ஆனால் இங்கே நடந்த வெளி சொல்ல நினச்சல, அது தப்பு தானே? பெரிய மனுஷா நீ சொல்லு, நீங்கள் பண்ண தப்பா இல்லையா? தப்பு தான் இல்லையா? பிரியாணி சாப்பிட்டதெல்லாம் போதும். நான் பார்த்தேன் நீ சாப்பிட்ட பிரியாணி போதும். இந்தப்பா எடுத்து போ. அண்ணா நாங்கள் 2 பேரும் சின்ன பசங்க தானே, உங்கள் தம்பி மாதிரி நினச்சி மன்னிச்சு விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணே. செல்லமே, சின்ன பசங்களாம் மன்னிச்சு விடக்கூடாது. என்னை விட்டானுங்க, எப்படி வளர்ந்து நிற்கிறேன் பாரு. சொல்லு, என்ன பண்ணலாம்? இனி இப்படி பண்ண மாட்டானா, இது யார்கிட்டையும் சொல்ல மாட்டானா? இந்த பார், உலகத்தில் யாரை பார்த்து வேணால் பயப்படலாம், ஆனால் சாவு நம்மளை நெருங்கிச்சுன்னா எதுக்கு இருக்கிற எமனாக இருந்தாலும் பயப்படக்கூடாது. உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். என்னை கொன்னுட்டு உன்னையும் தம்பியும் காப்பாற்றிக்கும். ஏண்டா சின்ன பசங்க ஃபோனை திருடுங்க இடம் பண்ணிருந்தேன். இதில் என் ஃபோனுக்கு தெரிஞ்சு எனக்கு இருக்கான்னு கேட்குறேன். சொல்கிறது வெக்கமா இல்லை? டேய் இன்னொத்தண்டா வேலையெல்லாம் முக்கியம், பொருள் ஒரு கெத்த வச்சு. டேய் இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு உங்களுக்கு, சீக்கிரம் ஒரு முடிவு எடுங்க. போயிடுறா. இதைத்தாண்டா எதிர்பார்த்தேன். டேய் என்னடா புது படம் ஓட்டுறாங்க? எப்படா மிஸ் ஆனா? தெரில பவானி, வடபயில தான் விட்டேன், எப்படியோ மிஸ் என்ன ஆயிடுச்சு.
என்னென்ன பண்ணுறது? அதில் ஒரு கார்டு மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் நம்ம எடுக்கிற படம்லாம் பதியுதுண்ணே. அதை மட்டும் எடுத்து உடச்சி போட்டு கேமரா எடுத்து வீட்டில் வைண்ணா. சார், ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க? திங்களோ செவ்வாயோன்னு பேசிக்கிட்டாங்க. நீ எப்படி அண்ணன் பஸ்ஸில் ஜெயிக்க போகிற? உனக்கு எதுக்கு டென்ஷன்? ஜாலியாக இருக்கலாம்ல. பின்ன கார் இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா? நெருப்புக்கோழி இப்படி இருக்கும். நெருப்புக்கோழி அதோட முட்டை பார்த்துறியா? வாவ், இவ்வளோ பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும். ஆனால் முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. நான் விளக்க சொன்னதுக்கப்புறம் கூட என் பக்கத்தில் உட்காந்துருப்பியா? இல்லை பா, பட இல்லை பவானி. பவானி பயல சரக்கு பார்த்து கேட்கானுவா. நீ எப்படி குடிக்க மாட்ட? அவனுக்காவது குடிச்சு நாசமாக போங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ் பவானி. குட் நைட் பாவா. குட் நைட்.